அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நீங்க வந்து பிக் பாஸ் ஒரு இதுவாகவும், ஆன்மீக விஷயங்கள் ஒரு இதுவாகவும் மாத்தி மாத்தி பார்க்காதீங்க. ஏன்னா, அ எனக்கு எனக்கு ஒரு ஃபேமிலிய பத்தி தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலிய பத்தி தெரியும். அந்த ஃபேமிலியில நடக்கிற சண்டைகள்லாம் எனக்கும் தெரியும். அந்த ஃபேமிலியில நடக்கிற சண்டைகள்லாம் உங்களுக்கும் தெரியும். அப்படின்னும்போது, என்னால ஈஸியா அந்த வீட்ல ஒண்ணு நடக்குது பார்த்தீங்களா? அது இதான் அப்படின்னு ஆன்மீகமா, கர்மாவா சொல்ல முடியும். அதே மாரி சைக்காலஜிக்கலா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நெறைய சண்டைகள், கணவன் மனைவி பிரிவுகள், காதல் விஷயங்கள், அப்பா, அம்மா சண்டைகள், பிள்ளைகள் விஷயங்கள், பெரியப்பா, சித்தப்பா சண்டைகள், பங்காளி சண்டைகள் எல்லாமே உங்களுக்கு அந்த மனப்பிரச்சனையில் தான் வருது. பிக் பாஸ்ன்றதே வந்து மைண்ட் கேம் தான். அதுக்காக தான் ஒரு 2, 3 விஷயங்கள பண்ணிட்டு, அதனால வர சண்டைங்கள வச்சு நம்ம பார்க்குதுன்றது தான். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அத நான் திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல. ஆனா, நீங்க வந்து என்ன நான் ஒரு எதனா நாளைக்கு கார்த்திகை தீபம், அத பத்தி போட்டா தான் பார்க்குறீங்க. அ நான் இதுலயும் நான் ஆன்மீகத்த பார்க்குறேன். அதுலயும் நான் வந்து சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் நெறைய சொல்றேன். ஏன்னா, அதுதான் ஒரு வாழ்க்கைய தீர்மானிக்குது இல்லைங்களா? நீங்க போய் விளக்கு ஏத்துறதுனாலயோ, கற்பூரம் ஏத்துறதுனாலயோ இல்லல்ல. எதுக்கு ஏத்துறீங்க? சந்தோஷமா இருக்கணும் தானே! யாரோ உங்கள வந்து அவமானப்படுத்தினாங்கன்னு அந்த வலிக்கு தானே நீங்க கடவுள கேட்குறீங்க? இல்ல ஏதோ ஒரு உங்க முன்னேற்றத்த யாரோ தடை பண்ணியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் வந்து அவங்கள தானே நீங்க எதிரிகள் சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு யாராவது வார்த்தைகளால நோகடிச்சிருந்தீங்கன்னா, அவங்கள தானே நீங்க வந்து எதிரிகள்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க? அவங்க எதிர்க்க நீங்க ஏதாவது ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்க இல்லைங்களா? அப்ப அது ஒரு பெரிய போராட்டமா இருக்குது இல்லைங்களா வாழ்க்கையில? அதனால ஆன்மீக விஷயங்களா இருக்கட்டும், மந்திர தந்திரங்கள்ன்றதெல்லாமே நமக்கு அன்றாட வாழ்க்கையில ஹாப்பினஸும், நம்ப போற தொழில் எல்லாம் வந்து மேம்பட்டு இருக்கிறதுக்கும், பணம் வரத்துக்கு வரும்படி இருக்கிறதுக்கும், கல்யாணம், குழந்தை இந்த மாரி விஷயங்களுக்கு தான் நம்ம ஆன்மீகத்த பார்க்குறோமே. அப்ப நீ வெறும் அத பூஜை புனஸ்காரங்கள மட்டும் பண்றது மட்டும் இருந்தா போதாது. மனிதர்களுடைய மனங்களை உங்கள சுத்தி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க கொலுத்து வேல பண்ணாலும், இல்ல ஆஃபீஸ்ல போனாலும், ஐடி வேல பண்ணாலும், வீட்ல இருந்தாலும், மாமியார் கீழ இருந்தாலும், இல்ல வீட்ல இருக்கிற யாராவது சித்தப்பா, பெரியப்பா இருந்தாலும், மாமா இருந்தாலும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்படணும். அதுதான் ஒரு மேட்ரு. அத ஆரம்பத்தில கண்டுபிடிக்காத ரொம்ப தூரம் வளர்ந்து போயிட்ட பின்னாடி, அத ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். அது நம்ம கர்மா, நம்ம விதின்னு நெனச்சுக்க முடியாது. கடவுள் தண்டனை குடுத்துட்டாரு. அப்புறம் யாருனா சொல்லுவாங்க, "நீ எப்போ ஜென்மத்தில பாவம் பண்ணியிருப்ப, அதனால தான் இந்த மாரி கஷ்டப்படுறன்னு" சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏபிசிடி கத்துக்கும்போதே, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு பதிலா, மனிதர்களுடைய மனங்களை எப்படியெல்லாம் மனிதர்களுடைய மனங்கள் வந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க வந்து நல்ல மனிதர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இவங்களால இது வேலைக்கு ஆவாதுன்னா, அவங்ககிட்ட இருந்து கழண்டு வந்துடலாம். அதனால இத வந்து நீங்க இந்த ஒரு ப்ரோகிராமையே நெறைய பேர் வந்து இது ஒரு இலுமினாட்டி அது இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க நீங்க அத. இதுவே இல்ல சினிமா கூட சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா சினிமா மூலமாக கடவுள்கள் வந்து சில விஷயங்கள நான் தொடர்ந்து சில கோயில்களுக்கு போறேன். அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது, ஏதோ ஒரு சினிமா பார்க்குற மாரி ரொம்ப டயர்ட்ல கூட பார்க்குற மாரி பண்றாரு கடவுள். அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் எனக்கு பண்றாரு. "இத நீ பார்த்துடணும்" அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே இந்த வருஷமெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு 6, 7 படம் தான் பார்த்துருப்பேன். அந்த மாரி நான். தொடர்ந்து டெய்லி பார்க்கறதில்ல. ஏன்னா, அத பார்க்கணுன்னா பார்க்க வைக்கிறாரு அவரு. "நீ இந்த விஷயத்த இப்ப பார்த்துட்டுருக்குற, அது சம்மந்தமா அது உள்ள உனக்கு ஒரு பதில் இருக்குது." அப்படின்னா என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நான் பார்க்குற வாய்ப்பே இல்ல, அப்படின்னா கூட அத என் கண்ணுல எடுத்துன்னு வந்து பார்க்க வச்சுறாரு. அந்த மாரியே தான் வந்து உங்களுக்கு சீரியலா இருந்தாலும், உங்களுக்கு இந்த மாரி பிக் பாஸா இருந்தாலும், அதுக்குள்ள ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லப்படுது அப்படின்றதுக்கும் நான் வந்து இந்த ரிவ்யூன்றத இது ரிவ்யூ கிடையாதுன்னு போட்டே போடுறேன். இது பிக் பாஸ் ரிவ்யூ அல்ல, இது நம்ம வாழ்க்கைன்னு போடுறேன். முக்கியமா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டே அந்த கர்மாவா மாரி தான் செயல்பட்டது பிக் பாஸ். அது கர்மான்றது என்னான்னா, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபயர் ஆவுறாங்க பார்த்தீங்களா? அது ஸ்கில் செட் வேல, இது லேபர் வேலைன்னு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வந்தது பார்த்தீங்களா? அந்த ஃபயர் எந்த மாரி ஃபயருன்னா, ஜூலி, காயத்ரி, ஓவியா இருந்தப்போ ஒரு ஃபயர் வந்தது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு கரண்ட் எஃபெக்ட் அது இந்த முறை வந்தது. அந்த அளவுக்கு ஃபயர் எஃபெக்ட்டு. அதனால தான் பிக் பாஸ் என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட மாரியே மேனேஜர், லேபர்ன்னு வச்சது. இது லேபர் வேலை, அது இந்த வேலைன்னு விக்கும்போது தான் இவங்க ஒரு 2 பேர் ஃபயர் ஆனாங்க. அதுவரைக்கும் ரஞ்சித் சார் மாரி ஆளுங்கலாம் பக்குவமாவே இருந்துட்டு போயிடுறாங்க. அந்த உள்ள கழாறிட்டு 3 மாசத்துல காட்டிடணும் பிக் பாஸுக்கு. அந்த சாதாரண வாழ்க்கையில மனுஷனுக்கு என்னென்னலாம் சண்டை நடக்குதோ, அது மொத்தமே அந்த 3 மாசத்துல வந்துட்டா மேல் அவங்களுக்கு. அது யாருமே ரொம்ப நல்ல பேர் வாங்கணுன்றதுலயே ரொம்ப கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிறதுனால, அந்த கரெக்ட்டா ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டு லேபர் வேலைன்னு வரும்போது அவங்க கெட்டியா புடிச்சாங்க.
அதனால தான் அவங்க அந்த வேலையே வச்சாங்க. மேனேஜர் இதுன்னே வச்சாங்க. அது கூட கர்மா தான். அது கூட பிக் பாஸ் வந்து, ஓ! இங்க தான் உனக்கு கர்மா கூட நம்மளுக்கு அப்படி தான் செயல்படும். ஓ! உனக்கு இதுதான் ட்ரிகர் ஆவுதா? ஓ! உனக்கு காதலியோ, மனைவியோ ஏதாவது உன்ன திரும்பி பார்க்கலன்னா, அதுதான் உனக்கு பிரச்சனையா? அப்படின்னு கர்மா பார்த்தா எப்படி? ஓ! உனக்கு வந்து உங்க அம்மா உனக்கு வந்து ஊர்ல உலகத்துல யாருனா எதனா சொன்னாலாம் உனக்கு பிரச்சனை இல்ல. உங்க அம்மா உன்ன எதனா ஒரு வார்த்தை சொல்ட்டா மட்டும் உனக்கு பிரச்சனை. அப்படின்னு பிரபஞ்சம் உன்ன பார்த்துட்டு, அதுலேருந்து உனக்கு மனசு வலி குடுக்கணும்னு பிரபஞ்சம், கர்மா முடிவு பண்ணிடுச்சான்னா, நீ எந்த விஷயத்துல வீக்கோ, அந்த இடத்துல கை வைக்கும். அந்த மாரி தான் இதில வந்து ரொம்ப ஆப்ட்டா வந்தது என்ன விஷயம்னா, அந்த சைக்கிள் மிதிக்கும்போது முத்துக்குமரன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ரொம்ப இந்த மாரி கேலி பண்ணுறது, இது மாரி காட்டுறது, டபுக்கு டப்பா இந்த மாரியெல்லாம் முத்துக்குமரனுக்கு அது ஹேபிட்டே இல்ல. சிரிச்சா கூட வந்து அது காரணம் ரொம்ப நொந்து போய் சொல்ற சிரிப்பு தான் அது. ரொம்ப நொந்து போயிட்டு, "ஓ! இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டியா? போதுமா? ஓ! இங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தானே வந்த நீ என்ன?" அப்படின்னு. ஏன் சொல்லுங்க? ஆரம்பத்துலேருந்து முத்து வந்து அந்த அருண் கூட வந்து அந்த ஒரு "நீ எதுக்கு நடுவுல மத்தியஸ்தத்துக்கு வந்த? அவன் ஷேவ் பண்ண முகத்த இப்படி வச்சுக்கிட்டு" அப்படின்னு அருண் ஆரம்பிச்சாங்க பார்த்தியா? அருணுக்கு தான் அந்த தீபக் மேலேயும், முத்து மேலேயும் இவங்க என்ன ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கை தட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப வந்து இவங்க லீடிங்கில வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காண்டுல தான் என்ன பண்ணுறாருன்னா, அருணுன்றவர் ஒரு நியாயமான காரணத்த வச்சு அவங்கள தட்ட முடியுமான்னு பார்க்குறாரு அவரு. இதில என்ன ஆகுதுன்னா, முத்துவ பொறுத்தவரைக்கும் இன்னும் சொல்லப்போனா நான் இந்த இடத்துல வந்து ஜூலி இது எடுக்கிறேன் நானு. ஜூலி, காயத்ரி, ஓவியா இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் கூட எல்லாரும் அந்த ஜூலி வந்து பொய் சொல்லிடுச்சுன்றது மாரி தான் நெனச்சுக்கிறாங்க எல்லாமே. ஒரு பொய் சொல்லிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்குது. சொன்னதையேன்றது தான் எல்லார் மைண்ட்லயும் இருக்குது. கிடையவே கிடையாது. ஒரு மெயின் மேஜர் விஷயம் நடந்தது அது. இப்ப சமுதாயத்தில இருக்குது பார்த்தீங்களா? ஏற்றத்தாழ்வு, கோயில் உள்ள போறது, கோயிலுக்குள்ள வராம இருக்குது. நீ பெருசா, நான் பெருசான்னு எல்லாமே அந்த ஒரு ஜூலி பீரியட் இதில இருக்குது. அது என்னதுன்னா, காயத்ரி வந்து சரி பிஹேவியர் சொன்னதாக இருக்கட்டும், உனக்கு வந்து நீ என்னாதான் பண்ணா கூட, நீ என்கிட்ட பணிஞ்சு வந்தா கூட, "ஏய் போடி நீ வேணாம், எனக்கு ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது. நீ எல்லாம் எனக்கு வேணான்ற" மாரி தான் அது பண்ணுது. சும்மா எப்பானா ஒரு மாரி பிக் பாஸ்க்காக எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக சும்மா நடிக்கிறதோடு சரி. ஆனா ஓவியாவுக்கு உண்மையாகவே வந்து, இது வந்து எப்படி இது வந்து கார்னர் பண்ணுறாங்க? அப்படின்னு உண்மையிலே ஒரு பாசம் இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஆக்டரு அந்த அளவுக்கு ஒண்ணும் ஜூலி வரல அப்படிலாம் இல்ல. ஓவியா வந்து பிளைன் பியூர் ஆர்ட்டா இருக்குது. இத எப்படி கார்னர் பண்ணுறாங்க பாரேன் அவங்கலாம் அப்படின்ற மனசு தான் இருக்குது ஓவியாவுக்கு. ஆனா ஜூலிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குதுன்னா, ஆ உனக்கு வந்து எனக்கு அவங்க எட்டி கூட உதைக்கட்டும் என்ன. அவங்க நல்லா வளர்ந்தவங்க. எனக்கு அவங்களுடைய அருகாமை தான் வேணும். இந்த மைண்ட் செட்னால தான் இந்த உலகமே வந்து இன்னைக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது எல்லார்கிட்டயும். "நீ தான் மேல் தட்டா? நீ தான் பெருசா? அப்ப நான் பெருசு கிடையாதா?" காலகாலமா ஏன் நம்ப பண்றோம்? எல்லா சினிமா நடிகர்கள்லேருந்து எல்லாரும் அவங்க அழகா இருந்தா, அழகா மேக்கப் பண்ணிட்டு வராங்க. சினிமால வராங்க. "நீயே எனக்கு தலைவனா இருன்னு" சொல்லிட்டு சொல்ற மனசு தானே தமிழ்நாட்டு மக்களினுடைய மனசு. நீ சினிமாவுல நல்லவன் காமிச்சா, நான் நீயே நல்லவனா தான் இருப்பேன்னு நம்புறேன். நீ அழகா ட்ரெஸ் பண்ணின்னு வந்தா சினிமாவுல நல்லா டான்ஸ் ஆடுற, நீ நல்லா ஃபைட் பண்ணுறன்னா, நீ உண்மையாவே நீ அப்படி தான் நம்புறேன். நான் உன் கீழ கூட இருக்கிறேன். உன்னுடைய போர்டுக்கே, உன்னுடைய இதுக்கே பாலாபிஷேகம் பண்றேன். இது சரணாகதி மைண்ட் செட்டு. அந்த மாரி தான் ஜூலி என்ன பண்ணுதுன்னா, என்ன வந்து நீ சமமா நடத்தல, உன் மைண்ட்ல என்ன கேவலமா தான் இருக்குதுன்றத பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். நீ 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 வந்து என்ன நிராகரிக்கிறன்னு தெரியுது. ஆனா உன்னுடைய அங்கீகாரம் தான் எனக்கு வேணும். இவங்கள கெட்டியா புடிச்சா தான் நம்ம சினிமா துறையிலயோ, எதுலயோ மேலுக்கு வர முடியும்னு மைண்ட்ல வச்சுருச்சு. ஓவியாவ அப்புறம் பார்த்துக்கலாம். ஓவியாவுக்கு உண்மையிலே நம்ம மேல அவ்வளோ எதிர்ப்புலாம் கிடையாது. ஓவியாவுக்கு நம்ம மேல அவ்வளோ உண்மையிலே ஓவியாவுக்கு நம்ம மேல அஃபெக்ஷன் தான் இருக்கும். ஆனா நீ அது அப்படியே இருந்துட்டு போட்டும். அதில ஒண்ணும் எதிர்ப்பு வரப்போறதில்ல. ஆனா எனக்கு ஆதாயம் உன்னால கிடையாது. எனக்கு வந்து காயத்ரியால தான் எனக்கு ஆதாயம். காயத்ரி கூட சேர்ந்தா தான் நான் ஒரு வேளை டாப்புக்கு வர முடியும். நீ என் மேல உண்மையான அஃபெக்ஷனா இருந்தா கூட, உன்னுடைய இது எனக்கு தேவையில்ல. அப்படின்ற மாரி அது என்னான்னா, அது சொல்றதுக்கு வரும்போதேன்னா, அத தான் கிளியர் கட்டா சொல்றதுக்கு தான் வருது. அப்போ ஓவியா வந்து, அவங்க இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன்ற மீனிங்ல தான் சொல்ல வரும்போது தான் ஜூலி என்ன பண்ணிடுதுன்னா, அத சொல்லி நீ அத வந்து என்னையும் அவங்களையும் பிரிக்க பாக்குதுன்ற மாரி கொண்டு வந்துருச்சு அத. அதாவது நான் அவங்கள சேர்றதுக்கு பாக்குறத ஓவியாவுக்கு பிடிக்கல போலுக்குது. அதனால அவங்க அத பேசின விஷயத்த அந்த மாரி நம்மகிட்ட சொல்லி இன்னும் நம்மள பண்ண சொல்ல எவ்வளோ பயங்கரமா கீழ்மட்டத்துக்கு இத நடத்துறாங்கன்றதுக்காக ஓவியா வந்தது. நெறைய பேர் நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். நல்லா அன்போடு உண்மையிலே யாருன்னு இருக்கிறாங்களோ, உண்மையா நம்மள வந்து எங்குமே வந்து விட்டு குடுக்காதவங்க இருக்கிறாங்களோ, அவமானப்படுத்தாதவங்க இருக்கிறாங்களோ, அவங்களையே பிடிக்காது நெறைய பேருக்கு.
எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு பெரிய ஆளுங்க நான் வந்து அவங்கள தான் பெரிய ஆளுன்னு நெனைக்கிறேன். நான் காலுங்க கூட இருந்துட்டு போறேன். நீ வராத நடுவுல. அதுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல. உனக்கு பொறாம. நான் அவங்க கூட சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாம. அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள அவங்களுக்குள்ள பைத்தியமா வேற ஒண்ணு மாறும். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு 100 வருஷமா, 200 வருஷமா இப்படி தான் இருக்குது. அந்த மாரி ஒரு விஷயம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏறக்குறைய இன்னைக்கு வந்து அந்த கர்மா விஷயம் எங்க வந்ததுன்னு சொன்னா, அந்த இவர் வந்து சைக்கிளிங், பெடலிங் பண்றாரு பார்த்தீங்களா? அந்த சமயத்தில அருண் வந்து கை வச்சு பண்ணாத. இது ரொம்ப முக்கியமான இடம். நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா என்ன தெரியல. நீ அத கை வச்சு தான் பண்ணணும். நீ அத கை வச்சு தான் பண்ணணுன்றாரு. இன்கேஸ் அவர் வேற யாருனா இருந்து பண்ணியிருந்தா அத சொல்லியிருக்க மாட்டாரு. வேற யாருனா அந்த இடத்துல சைக்கிள் பண்ணியிருந்தா, இது ஃபன்னா வந்து இப்படி கைவிட்டாலும் கூட ஓடுதுன்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா? அத வேற யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ இல்ல அத கை வச்சு தான் பண்ணணுன்னே சொல்லியிருக்க மாட்டாரு அவரு. அது ஒண்ணு ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பிக் பாஸே கூட இங்க தான் பிக் பாஸா கர்மாவா செயல்பட்டது. எப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஹன்சிதா வந்து நான் கூட காலால மிதிச்சேன். நான் கூட இதே மாரி பண்ணுனேன். நான் பத்தியா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன்றாரு முத்து. அ அதுக்கு வந்து ஹன்சிதா வந்து நானும் அத பண்ணேன். ஆனா நான் காலாலயும் பண்ணேன். ஓ! அப்ப நான் புதுசா கண்டுபிடிக்கலையா? ஏற்கனவே நீ பண்ணிட்டியான்னு கூட சொல்றாரு அவரு அத. அப்ப ஹன்சிதாவுக்கே குடுத்துருக்கலாமே அத. கையால நீங்க பண்ணல. அப்புறம் நான் விட்டுட்டு கூட கொஞ்சம் பண்ணேன்னு சொல்லுச்சு ஹன்சிதா. அந்த மாரி வந்து அப்பவே ஹன்சிதாவுக்கே குடுத்துருக்கலாமே அந்த பனிஷ்மெண்ட் அப்போ. அப்போ வந்து சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் தைரியமா அது வந்து கன்டின்யூ பண்ணுறதே முத்து வந்து. வேணாம் வேணாம் விட்டுடு நான் காலால பண்ணேன். ஆனா கையால பண்ணலன்னு சொல்லிச்சோ தவிர ஸ்ட்ராங்கா இப்படி பண்ணா தப்பு தான்னு ஒண்ணும் சொல்லல. ஆனா சபையில வந்து கேட்கும்போது நானும் சொன்னேன்னு சொல்லிடுச்சு ஹன்சிதா. ஆனா ஹன்சிதா வந்து நானும் பண்ண அது சொன்னதுனால தான் முத்து என்ன சொன்னார்னா, "அப்ப நான் புதுசா கண்டுபிடிக்கலையா அத்த? நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்ட விஷயத்த தான் நான் பண்ணனா?" அப்படின்னு அவர் சொன்னார். இன்கேஸ் அந்த இடத்துல முத்து அத பண்ணலன்னா, இது இவர் வந்து நீ அத கையால தான் பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணி சொல்லியிருக்க போறதில்ல. அ அத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அ அருண் அந்த மாரி பண்ணிட்டு போன உடனே அப்பவும் சிரிச்சாரு அவரு. முத்துக்குமார் அப்பவும் சிரிச்சாரு. இது அது சரி கையால பண்ண வேணாம். இது காலால பண்றது சரி. அது என்ன கையால தான் பண்ணணும்? அப்படின்னு கேட்டாரு முத்து. அது வந்து யார? ஹன்சிதாவ பார்த்து. அது எதுக்குன்னா, வேணும்னு தான் அருண் வந்து என்ன கையால தான் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால தான் சொல்றாருன்ற மீனிங்கில தான் அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து, "அது என்ன கையால தான் பண்ணணும்?" அப்படின்னாரு. அந்த சமயம் பிக் பாஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இத ட்ரிகர் பண்றதுக்காக தான் கர்மாவா செயல்பட்டது. இந்த இடத்துல அருண் வந்து நீ கையால தான் பண்ணணும்னு சொல்லல. வேற யாரோ ஒண்ணு சொன்னாங்க. முத்து அந்த இடத்துல, "அது என்ன கையால பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னு?" சிரிச்சுக்கினே கேட்டாரு ஹன்சிதாவ. அந்த 2 விஷயம் நடக்கல. அது 2த்தையுமே வேற யாரோ பண்ணி இருந்தால், அது ஒரு தண்டனையாவே மாத்தியிருக்க மாட்டாங்க பிக் பாஸ்ல. சரிங்களா? அது ஒரு பனிஷ்மென்ட்டாவே மாத்தியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த இடம் ரொம்ப ட்ரிகர் ஆகக்கூடுன்றதுனால தான், இத்தனைக்கும் ஹன்சிதா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறத பிக் பாஸ் பார்த்துக்குது. உலகமே பார்த்துருக்கும். நானும் தான் கால்ல பண்ணேன். நானும் நீ பண்ண மாரி கொஞ்சம் பண்ணேன். ஆனா, அதிகமா நான் கால்ல பண்ணேன். ஆனா நீ கையில பண்ணிடுன்னு சொல்லிச்சே தவிர, கட்டாயம் இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு ஹன்சிதா சொல்லல. அதனால தான் அவர் வந்து நான் கண்டுபிடிக்கல. அப்ப நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சது தானான்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரு. ஆனா, இந்த அந்த இடத்துல கூட முத்துக்குமாருக்கு வேணும்னு தானே அருண் கையில தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாருன்ற மீனிங்ல தான் ஹன்சிதாவ கேட்கறது. அப்போ கூட சிரிச்சுன்னு தான் கேட்குறாரு. அதே சிரிப்பு தான் பக்கத்துல ராணவ் வந்து ராணவ் கண்டுபிடித்து விட்டார். ராணவ் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாருன்னு பிக் பாஸ்ல சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு ஃபன்னா சிரிப்பாரு அவரு. நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்றதுக்காக சிரிக்க மாட்டாரு அவரு. இந்த மாரி தர்ஷிகா வந்து சொல்றாங்கல்ல, வந்து அவர் ஒரு மாரி நான் ஒண்ணும் இதில நமுட்டு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் உணர்ந்து இப்ப சொல்லன்னு சொல்றாங்கல்ல, அவர் சிரிச்சுட்டு நீங்க வேணா ரிவைண்ட் பண்ணி பாருங்க போயிட்டு. அந்த அந்த எபிசோடு கரெக்ட்டா பாருங்க. அந்த பக்கத்தில வந்து ராணுவ வந்து ஆமா, அவர் கைய விட்டுட்டு இந்த மாரி பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அ கரெக்ட்டா ராணுவ அப்சர்வ் பண்ணி இருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல சொல்லுவாங்க. அதுக்கு சிரிப்பாரு அவரு. "அடடா! கண்டுபிடிச்சுட்டாங்களா?" அப்படின்னாங்கல்ல, அப்படின்ற மாரி சிரிப்பாரே தவிர, ஆணவத்தில நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சிரிக்கல அவரு. அந்த அந்த அதுதான் அந்த இடத்த தான் டக்குன்னு அது தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் அது. ராணுவ அப்சர்வ் பண்ணாருன்னு சொல்றதுக்காக சிரிச்ச சிரிப்பு தான் அது. அ அந்த இதில. அடுத்த செகண்ட் அதுக்கு தண்டனை குடுக்கப்படணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் கம்ப்ளீட்டா உணர்ந்து நான் பண்றேன். அது ஃபன்னுக்கு பண்ணணும். அது எதுக்கு பண்ணணும்? ஃபன்னுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? ஆனா அது தப்பு தான் ஒத்துக்கிறேன்னு பரிபூர்ணமா சொன்னாரு. அப்ப அவர் சொல்லும்போது அருணோடைய முகம் எந்த மாரி இருந்ததோ, அதே மாரி தான் பெட்ல போயிட்டு தீபக்கு மன்னிப்பு கேட்க போவார். ஸ்கில் செட்டா இதுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அந்த இடத்துலயும் அருணோட ஃபேஸ் அதே மாரி தான் இருக்கும்.
வா 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 வந்து மன்னிப்பு கேளு. அந்த ஒரு முகத்தில் வந்து நீங்கள் இந்த சிரிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த முத்து சிரிப்பெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அருண் வந்து அந்த வருவார், தீபக் போயிட்டு சாரி கேட்கறதுக்கு வருவார் அந்த ஸ்கில் செட் விஷயத்துக்கு பெட்டாண்ட போயிட்டு. அப்போ நீங்கள் அந்த அருணோட ஃபேஸை காட்டுவாங்க. நீங்கள் போய் பாருங்கள் மறுபடியும் அந்த இதுவை மறுபடியும் அந்த எபிசோட் போய் பாருங்கள். அந்த வரும்போது வந்து ஒரு வா இந்த வாட்டி இறங்கி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரியும் வான்ற மாதிரி ஒரு இது இருக்கும் பயங்கரமாக. அதே சேம் முகம் அந்த முத்து தான் தப்பு பண்ணிட்டான்னு வந்துடுச்சின்னும் போது அவர் முகத்தையே நீங்கள் பாருங்களேன். அருணோட முகத்தை முத்து மேலே ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னு. அதை விட பயங்கர பயங்கர முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல களை பிடுங்கின்ற விஷயத்த வார்த்தையை சொன்னது அருண் தான். அதுக்கப்புறம் தான் அதை குத்தி காமிக்கிட்டு தான் பேசுகிறாரு. குத்தி காமிச்சு தான் அவர் பேசுகிறாரு. குத்தி காமிச்சு பேசுறதுக்கு தான் வந்து முத்துக்குமார் வந்து களை பிடுங்கினதுன்னு சொன்னது. ஆனால் அப்போ இந்த ஜாக்லின் வந்து இது மட்டும் பிடுங்கி கிடுங்கெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தான் சொன்னது. முதல்ல சொன்னது அருண். அந்த சொன்னது குத்தி காமிச்சிக்கிட்டு தான் சொன்னது. அதனால் அதை சொல்கிறார் அவர் முத்துக்குமார். ஆனால் களை பிடுங்கிலாம் பேசாதன்னு ஜாக்லின் சொன்னது. மறுபடியும் கூட இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி முத்துக்குமாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் ஆமாம் நான் உன்னை தான் சொன்னேன்ற மாதிரி அருண் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே களை பிடுங்கி இந்த இடத்துல வளர்ந்துச்சுனார், அங்கே களை பிடுங்கி இங்கே நட்டு இங்கே வளர்ந்துச்சுனார். அப்போ ஏன் பிடுங்கி சொல்கிறேன்னு மறுபடியும் கேட்க வேண்டியது தானே ஜாக்லின். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஜாக்லின் வந்து இவரை சூர்யான்னு வேறு சொல்லிட்டதுனால ஜாக்லின் நம்ம பக்கம் போலுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு உள்ள மேனேஜர் மாதிரி போயிட்டு வரும்போது கூட ஜாக்லினெல்லாம் நல்லா ப்ளே பண்ணோம், ஜாக்லின்னா கூட பரவாயில்ல, இவன் வாய் தான் வாய் வச்சு ஜெயிச்சணும்னு பார்க்குறான், வெளியிலலாம் அதெல்லாம் நடக்காது. பல முறை வாய் போதாது. ஆனால் லேபர் வேலைன்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு ஸ்கில் செட் வேலைன்னு சொல்லக்கூடாது, ஆனால் வாயினால் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு இவர் 100 முறை சொல்லலாம். அந்த இடத்துல உள்ள ஜாக்லின் வந்து சூர்யான்னு சொல்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மனசில் ஜாக்லின் கூட பரவாயில்ல, ஜாக்லின் கூட நல்லா விளையாடும் அப்படின்னு சொன்ன ஆள் இந்த முத்துக்குமார் நான் மன்னிப்பு கேட்கும்போது அவன் மனசார தான் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்லும்போது அப்படியே ஜாக்லின் மேலேருந்து போயிடுது அருணுக்கு. யாருக்கு தனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்க போயிடுறாங்க. அருணுக்கு அவனுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு வேறு யாராவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவங்களையும் பிடிக்காத போயிடுது. அதனால தான் வந்து அந்த பார்த்தா உண்மையிலே என்னடா நீ உண்மையிலே சிரிச்சியாமே, நீ வந்து உண்மையிலே சிரிச்சேன்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து இவங்கிட்ட தர்ஷிகா கிட்ட வேறு அவள் பேர் என்ன ஹன்சிதா கிட்ட உட்காந்து அது வந்து நான் ஒழிஞ்சு போயிட்டேன், நான் வந்து அதாவது எவ்வளோ ஒரு மனுஷனை வந்து தோத்துட்டான்ற மாதிரி நான் ஒன்றும் இல்லை நான் ஆயிட்ட பின்னாடி கூட அவனை அடிச்சிட்டே இருக்குதா. ஆக்சுவலாக அதே மனநிலை தான் எனக்கு கூட. அந்த சிரிப்பு அவங்க சிரிக்கிற சிரிப்பை எப்படின்னா எவ்வளோ வெறி அவ்வளோ வெறி இன்னும் அவங்களுக்கு என் மேலே. நான் மெரிச்சிட்டு கேஸ் கொடுத்தாவே நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு தர்ஷிகாவுக்கு அவ்வளோ இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சேம் சுச்சுவேஷன் தான் நான் சொல்லலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீ அழுக கூட வராது, சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேக்கில் போயிட்டோம். அப்போ கூட இன்னும் அடிக்கிற குணம் எங்கேருந்து வருது? நம்ம நல்லாவே இறங்கி மன்னிப்பு கேட்டோம். சரி ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு சிரிச்சு கூட இருக்கட்டும், ஆனால் கூட வந்து ஆமாம் பண்ணாலும் எது பண்ணாலும் அங்கேயே வருது அவருக்கு அந்த சிரிப்பு. அந்த பண்ணும்போதே கை வச்சு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அது எதுக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறாரு. அது எதுக்குன்னா அவ்வளோ வன்மோன்றது தான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. எதுங்க இவங்கிட்ட ஹன்சிதா கிட்ட அது வந்து இது எதுக்கு கை வைக்கணும், எதுக்கு கை வச்சு தான் ஓட்டணும் அப்படின்றது எதுக்குன்னா வேணுன்ட்டு தான் அருண் அப்போ போய் கலாறுது. அந்த கலாறுறது தெரிஞ்சு தான் அது வந்து அவர் வந்து மனசில் அவருக்கு வேணுன்ட்டே அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முத்துக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் கர்மாவாக மாறி அது பனிஷ்மெண்ட்டாக மாற்றுது, தண்ணி வர விடாமல் பண்ணது. அந்த நிகழ்ச்சியை வேறு எந்த 2 பேர் பண்ணியிருந்தாலும் தண்ணி நிறுத்தியிருக்காது பிக் பாஸ். அதுதான் கர்மா. அந்த வேறு எந்த 2 பேர் பண்ணியிருந்தாலும் பிக் பாஸ் தண்ணி நிறுத்தியிருக்காது. அதை சும்மா கையில் ஃபுல்லாக பண்ண மாதிரி ஆக்கிட்டுருப்பாங்க. இது வந்து இது சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆகிற மாதிரியோ இல்லை நடுவில் பாட்டு பாடிக்கினே இது வண்டி ஓட்டும்போது அப்புறம் கொஞ்சம் அந்த கேப்பை கழட்டிட்டு கூட வந்து நான் கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு அப்புறம் கேப்பை மாட்டிக்கினாங்கல்ல, அந்த மாதிரி நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கோம் அது. ஆனால் இந்த இடம் ட்ரிகர் ஆகணுன்றதுக்கே தான் இந்த டாஸ்கே வந்துருக்குது. முதல் கர்மா அது. அதுக்கப்புறம் 2வது வந்து இந்த இடத்துல பயங்கர ஃபயர் ஆகணும்னு சொல்லிட்டே வச்ச கர்மா. நம்ம வாழ்க்கையில் கூட கர்மா எப்படி பண்ணோன்னா நீ எந்த விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகுறியோ அதை கெட்டியாக பிடிக்கும், அதுதான் கர்மா. நீ அதனால்தான் வள்ளுவர் என்ன சொன்னாருன்னா நீ துன்பம் வரும்போதும் ரொம்ப காமிச்சிக்காத, இது பிரபஞ்சத்துக்கு
பிரபஞ்சத்துக்கு புரியக்கூடாது. நீ எது பண்ணால் உனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, எது பண்ணால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு பிரபஞ்சத்துக்கே நம்ம காட்டக்கூடாது. அதனால தான் நீ எக்கச்சக்கமான வேதனை வரும்போதும் ரொம்ப அதுக்காக அழாத. நீ ரொம்ப வந்து மகிழ்ச்சியான தருணம் வரும்போதும் ஓவராக குதிக்காத. ஏன்னா பிரபஞ்சம் கண்டுபிடிச்சிடுது. இதுதான் உனக்கு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், இதுதான் உனக்கு எக்ஸ்ட்ரீம் கஷ்டம்னு கண்டுபிடிச்சிடுது. கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணுதுன்னா, உன் கிரகச்சாரம் சரியில்லைன்னா, அப்போ என்ன பண்ணுதுன்னா, உனக்கு எது அதிகமான வேதனையை கொடுக்கின்றதோ அந்த வேதனையில் அது கை வைக்குது. அப்போ நீ காட்டிக்க மாட்டேன்ற. நீ பெருசாக துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் எதையுமே பெருசாக காட்டிக்க மாட்டேன்றனா பிரபஞ்சத்துக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், உனக்கு எதிராக கஷ்டன்றது. அந்த மாதிரி இவங்க 2 பேர் அல்லாது வேறு யார் அந்த வந்து கை வச்சு ஓட்டாதுன்னு சொல்லியிருந்தாலும், ஏன்னா அவர் கை வச்சு ஓட்டாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் நடந்திருந்துதானா அது ஒரு ஃபன்ஃபுல்லாக தான் அது வந்து அவர் கைவிட்டு ஓட்டினதும் அவர் பண்ணதும் நடந்திருக்கு, அப்படி போயிட்டுருக்குமே தவிர தண்ணி நிறுத்துற அளவுக்கு அது தண்டனை அளவுக்கு போயிருக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தர் செம்மையாக அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு பிக் பாஸுக்கு. அதனால தான் அதை தண்டனையாக மாற்றி அதை என்ஜாய் பண்ணுவான் அருண் தெரியும், பிக் பாஸுக்கு தெரியும். அது அருண் வந்து அதை ஒரு பயங்கர சர்க்காசமாக தான் பண்ண போகிறாரு, ஏதோ பண்ண போகிறாருன்னு தெரியும். அதில் கூட ரொம்ப சாஃப்டாக தான் ஏறக்குறைய ஜூலி. ஆனால் ஜூலிக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் உனக்கு வந்து அந்த காயத்ரி நம்மளை சேர்த்துக்கணுன்றதே தான் அந்த மைண்டில் இருந்தது. ஆனால் முத்துக்குமாருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த அருண் பார்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறார். இவர் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணுறார். அருண் கூட அருண் வந்து நம்மளை அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ வார்த்தை ஜாலங்களை யூஸ் பண்ணுறாரு, எவ்வளவோ அந்த அந்த மனசில் அந்த அருண் மனசுலேருந்து அதை தூக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு முத்துக்குமார். ஆனால் அது நடக்கலை. அது வந்து இப்போ அந்த மாதிரியெல்லாம் ஜூலி மாதிரியெல்லாம் அவருக்கு எப்படியானா நம்மளை சேர்த்துக்கினா போதும் அருண்ன்ற மைண்டெல்லாம் இல்லை. ஆரம்பத்துலேருந்து இதோட 5வது முறை 6வது முறை அவர் வந்து பண்ணான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். அருண்ன்றவர் வந்து அந்த முத்துவை பார்த்தா பயங்கர அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு மட்டுமா தீபக்கு கூட தான் அவர் அடிக்கிறார். அவர் அந்த நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் அருணோட ஃபேஸ் பாருங்களேன். உங்களுக்கு வந்து அதில் வந்து அது முகத்தில் சிரிக்காமல் இருக்கலாம், இல்லை வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம். இது தர்ஷிகா சொன்ன மாதிரி. ஆனால் முகத்தில் அந்த ஆழ் மனசில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது வந்து இந்த முத்துக்குமார் சிரிச்சிருந்தால் கூட அது வந்து ஃபன்ஃபுல்லாவோ வேணுன்ட்டே அவஸ்தைப்படட்டோன்னு சொல்லிட்டு சிரிப்பெல்லாம் கிடையாது. உண்மையிலே அது வந்து நம்ம இது பண்ணால் அந்த நான் சமைச்ச சாப்பாடு கூட நான் சாப்பிட மாட்டேன், அதில் சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்ற அளவுக்கு அப்படின்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பு உனக்கு என் மேலே இருந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இது உனக்கு வந்து. அப்படியே சில பேர் சைலண்ட் ஆகிடுவாங்க. எனக்கு கூட அப்படி தான். எனக்கு வந்து என்னடா இது, நம்ம வளர்த்தவங்க வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இது பண்ணிட்டு தான் போனாங்க. அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேலே ஒரு கோவம் வந்தால் ஒரு நியாயம். அவர் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது வேணான்னு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வேணான்னு விட்டுடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்ச வாழ்க்கையும் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஹஸ்பண்ட். இதெல்லாம் வந்து மோசமான மீன்ஸ் ரொம்ப கோவக்கார ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க அம்மானுடைய வளர்ப்புனால அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட நீங்கள் அப்படியெல்லாம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு வந்து குறைஞ்ச படே இல்லை. இந்த இடத்துல தான் நான் வந்து 3 சமயங்களில் வெற்றி பெற்ற மனிதர் மீது வரும், அதாவது வெற்றி பெற்ற மனிதர் மேலே எந்த அளவுக்கு பொறாமை வருதோ அந்த அளவுக்கு சில சமயத்தில் தோல்வி அடைஞ்சவங்க மேலே கூட ஒரு பொறாமை வருகிறதுன்ற பார்த்திங்களா. அந்த இடத்துல தான் நான் வரேன். இப்போ நான் எங்கே வரேன், முத்துக்குமார்கிட்டே நான் வரேன்னா, அதே முத்துக்குமார் வந்து டக்குன்னு எல்லாரும் வந்து நான் சாரி கூட கேட்குறேன், நான் வந்து உண்மையிலே மனசார நான் மன்னிப்பு கேட்குறேன்னு போது ஐயோ 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 நல்லவனாகிறானே, மறுபடியும் நல்லவரானே, சரி விழுந்துட்டான், மறுபடியும் அடிச்சிட்டாங்க, பிக் பாஸே அடிச்சிட்டாங்கன்னு அவன் மூஞ்சில் வரவே ஒரு ஆனந்தம் இருக்கும் அவனுக்கு. அதை மறுபடியும் வந்து அந்த தர்ஷிகா பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்காருன்னுக்கு அது. ஏன்னா அது பண்ணால் நான் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற தர்ஷிகா. அதுக்கடுத்தது இன்னும் ஜாக்லின் விட்டுருவார் பாருங்களேன். அவர் பிக் பாஸ்லேருந்து போகிற வரைக்கும் ஜாக்லினை விட்டுட்டு இந்த ஒரு காரணம் அவர் மெரிச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன காரணத்துக்கே அதுக்கு அடுத்து இதை நான் வந்து 4 எபிசோடுக்கு முன்னாடியே போட்டேன். இது சொல்கிறாங்களே ஜோதிடர்கள் முன்னாடி நடக்கிறத சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 4 இதுக்கு முன்னாடியே போட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கு அடுத்தடுத்து வர எபிசோடில் அருண் வந்து முத்துவையும் தீபக்கையும் தொடர்ந்து இது பண்ணுவார். அதுக்கு அடுத்தது வந்து வேறு யாரெல்லாம் அப்கமிங்கில் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக வராங்களோ அவங்க எல்லார் மேலேயே அவர் ஜல்லாக என்ன பண்ணுவார், அது வேறு மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லியே இருந்தேன் நான் உங்களுக்கு. அது மாதிரி என் தர்ஷிகா கிட்ட ரொம்ப இதுவாக இருப்பாருங்க உங்ககிட்ட. அவருக்கு அந்த அந்த ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இருக்காது, இனிமேல் ரொம்ப ஒரு மாதிரி
அது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்ததுன்னு எனக்கு கூட தெரியல. ஆனா இந்த உடனே என்ன பண்றாரு அருணுன்னா, இந்த இது மொத்தமே அவன் நல்லாவே இறங்கி வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆமா தப்புன்னு சொல்லும்போது, மற்றவங்க எல்லா பார்வையுமே மாறிடுச்சு. வாய் விட்டு சொல்றாரு, "இது ஒரு ப்ளே, இது ஒரு ப்ளே, இது ஒரு ப்ளே." இது வந்து அதாவது அத பரிதாப ஓட்டு சம்பாதிக்கிறாங்கன்றாங்களே, அந்த மாரி வந்து இல்ல. மனசார அவனுக்கு வலிக்குது. வந்து நம்ப என்னடா இது! நம்ப வந்து சாரி கேட்டாலும் இதுவா இருக்குது. நம்ப இது பண்ணாலும் அந்த அவர மேனேஜர் ஆக்கி இவர் தொழிலாளருக்கு வரும்போது, அருண் அது ஒரு பெரிய இது மாரி நெனச்சாரு அவரு மைண்ட்ல. அதுக்கு தான் வந்து அப்படிதான் கை வச்சு தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு வந்தது. அவங்க அதையே அதையே புடிச்சுக்கிட்டாங்க. கர்மா மாரி மாறி பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்க, அதையே கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த இடத்த வச்சா இன்னும் கூட ட்ரிகர் ஆகி போகுன்ற மாரி. ஆனா, அந்த அந்த எப்படி தோல்விய கூட வந்து ஒரு ஜலஸ் மாரி பார்த்த ஒரு தருணம் தான், அந்த மறுபடியும் இவன் நல்லாவே மன்னிப்பு முத்துக்குமார் கேட்டுட்ட பின்னாடி, இது ஒரு ப்ளே, இது ஒரு ப்ளே. அது வந்து ஜாக்லின் வந்து அதுக்கு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து இது பண்ணுற மாரி, ஹெல்ப் பண்ணுற மாரி பண்ணி, அவங்க வந்து தன்னை பெருசா காமிச்சிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஜாக்குலினுக்கு மனசார உண்மையிலே இருக்குது. ஜாக்குலினுக்கு உண்மையிலே மனசார நல்லா தான் மன்னிப்பு கேட்ட மாரி இருக்குதே, அப்படின்ற மாரி தான் இருந்து தான் சொல்றது. ஆனா, தனக்கு பிடிக்காத ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்கு, மறுபடியும் இவன் வந்து அப்படியே ஃபுல்லாவே சூப்பரா மேலுக்கு போயிடும் போல இருக்குதே. இப்போ அவன் வந்து அந்த பனிஷ்மெண்ட்ட பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த இது வந்து அந்த மெர்ச்சினே இருக்கும்போது கூட மற்றவங்க, ஐயோ! ரொம்ப நேரம் மெரிக்கிறாங்களே, அப்படின்ற ஒரு இது இல்லவே இல்ல. ராணுவ கூட வந்து இருந்தா கூட அவங்க ஆமா அந்த மாரி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும், மறுபடியும் போய் சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரம் மெரிக்கும்போது குடுக்குறதா இருக்கட்டும், அது எல்லாம் இல்ல அருணுக்கு. இத வச்சு பண்ணிடுவியா? இத வச்சு மறுபடியும் பெரிய ஆள் ஆயிடுவியா? இத வச்சு இன்னும் பெரிய ஆள் ஆயிடலான்னு பார்க்குறியா? அது நேச்சுரலா நடக்குது. மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும், அவன் பிளான் பண்ணி எல்லாம் இத வச்சு பெருசா வரலான்லாம் பண்ணல. ஆனா இத வச்சு ஆயிடுவானேன்னு இருக்குது. அங்க தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு தோல்வி மீது கூட பொறாமை வருகின்ற ஒரு தருணம் எல்லா வீட்லயுமே நடக்கும். எல்லா நாட்டிலயுமே நடக்கும். அதாவது என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப செத்தான்டா இவன், இப்ப விழுந்தான்டா இவன், இப்ப இவன் போனான்டா இவன் நெனச்சுக்குவாங்க. ஆனா, வேறு ஒரு விஷயங்கள் அவங்கள தூக்கி வைக்கிறதுக்கு விழுந்துட்டான்னு நம்ம நெனைச்சாலும், அவங்க வந்து மேலெழுவதற்கான காரணம் பிரபஞ்சமோ, கடவுளோ ஹெல்ப் பண்ணும்போது, அந்த தோல்வி மீதும் கூட ஒரு பொறாமை வரும். எல்லாருக்குமே சொல்றேன், வாழ்க்கையில தோல்வி அடையிறீங்கன்னா கூட நீங்க சில விஷயங்கள பண்ணீங்களானா, உங்க மேனரிசமா இருக்கட்டும், உங்களுடைய கொள்கைகளா இருக்கட்டும், உங்களுடைய விடாது பண்ற ஒரு நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு வேள தோத்து போனா கூட உங்க மேல பொறாமப்படுற மாரி ஒரு தருணம் வருது பாருங்க. அதுதான் வெற்றி மேல பல வெற்றிகளை பெற்றதற்கு சமம். நீ வெற்றி பெற்றவன பார்த்து பொறாமப்படுறத விட, தோத்து போனவன பார்த்து ஒரு பொறாமப்படுற மாரி வருது பாரு. இத வச்சு இவன் மேலுக்கு வந்துருவானோ? இவன் இந்த தோல்வியே இவனுக்கு வெற்றியாக மாற்றிவிடுமோ? நாம் இவனுக்கு தோல்வி என்று நினைத்த ஒரு விஷயத்தை பல வெற்றிகள் இவனுக்கு குவிவதற்கு வாய்ப்பாக போயிடுமோ? இதோடு இவன் மேலே எழுந்து வரமாட்டான்னு நெனச்சோமே! ஆனா இவன் இப்போ வர்ற மாரி தெரியுதே! அப்படின்னு ஒரு பொறாம வருது பாருங்க. அது வந்து யாரெல்லாம் தோல்வியை சந்தித்து விடுகிறீர்களோ, அவங்கெல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சிய உங்களுடைய மைண்ட் செட் மூலமாவே நீங்க வந்து வேணுன்னே ப்ளே பண்ணாம நீங்க வந்து அதுக்கு ஒரு நியாயமான சில விஷயங்கள பண்ணீங்களானா, இது நடக்கும். இந்த மாரி வந்து தோல்வி அடைஞ்சவங்களையும் பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு தருணம் நடக்கும். அது நடக்குதுன்னாவே நீங்க வந்து ரொம்ப அவங்க வெற்றி பெற்றவர்களை விட அதிக வெற்றிகளை பெற்றதற்கு சமம் அப்படின்றத நான் சொல்றேன். இதில முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், அது கர்மாவாக செயல்பட்டதுன்றது வந்து, அவங்க இன்னும் இன்னும் அடுத்து வர்ற அப்கமிங் இதில கூட, இவங்க எங்க ட்ரிகர் ஆவாங்களோ அதையே தண்டனையா மாத்துவாங்க. அதுவே தப்பா மாத்துவாங்க. இவங்க எங்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக வருமோ, அந்த இடத்த மட்டுமே பிக் பாஸ் வந்து ஆமா தப்பு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ருவாங்க. இதே இவங்க இல்லாம வேற யாருனா வந்துட்டு, வேற யாருனா வந்து இதே மாரி இவங்க முத்து, அருண் மாரியே வேற யாருக்கானா கூட ஃபயர் நல்லா ஆக ஆரம்பிக்குதுன்னா, அப்ப அவங்க பண்ற தப்ப வச்சு, இது தப்பு தான். அந்த கோட்ட தாண்டிறக்கூடாது. அது இப்படி தான் அப்படின்னு கொண்டு வந்து, அது இன்னும் பயங்கரமான ட்ரிகர் பண்றது தான் பிக் பாஸ் பண்ற மாரி தான் பிரபஞ்சமும் நமக்கு கர்மாவுல வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ எங்க ட்ரிகர் ஆக போறன்றத பார்த்துக்குது. அதுக்கு தான் யோகா பண்றது, தியானம் பண்றது, மனச ஒருநிலைப்படுத்துறதெல்லாம் பண்ணா, நீ அதிகமா எமோஷனலா பிரபஞ்சத்துக்கு தெரியாத பார்த்துக்கணும். எந்த விஷயத்துக்கு நீ கஷ்டப்படுற, எந்த விஷயத்துக்கு நீ சந்தோஷப்படுறன்றது பிரபஞ்சத்துக்கு தெரியாம இருந்துதானா, பிரபஞ்சத்தால உனக்கு ட்ரிகர் பண்ண முடியாது. ஒரு வேளை அருண் பேசாமயே அந்த இடத்துல அத ஓட்டிட்டு நின்னுட்டாரு. கைய வச்சுட்டே ஓட்டிட்டு இருந்தாரு. இல்ல வந்து அந்த எதுவுமே இல்ல அருண் போல, இல்ல வேற யாரோ வந்து தான் அப்படி போய் கேட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அது தண்டனையாவே மாறியிருக்க போறது கிடையாது. சரிங்களா? அதுதான் கர்மா. கர்மான்றது உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ எங்க ட்ரிகர் ஆவுறியோ, அந்த இடத்த வந்து வச்சு அந்த இடமே உனக்கு எப்ப மனவலி குடுக்கணும்னு ஆசைப்படுதோ, அப்ப அத குடுத்துரும் உனக்கு.
உனக்கு அந்த விஷயத்துலேயே உனக்கு வந்து வச்சு பண்ணிடும். அதுதான் கர்மா. கர்மான்றது இப்படி தான் செயல்படுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இந்த ஒரு தோல்வியை கூட வந்து ஒரு வெற்றி பெற்றவனை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு படுகின்ற ஒரு விஷயமும் நாட்டில் நடக்குது. அது என்னான்னு கண்டுபிடிங்க. உங்கள் வீட்லேயே கூட அப்படியே வெக்ஸ் ஆகி விழுந்துடாதீங்க. இவ்வளோ முத்து கஷ்டப்படுறாருல்ல, இவ்வளோ அடிக்கிறியே, இவ்வளோ உனக்கு என்ன அவ்வளோ நான் கஷ்டம் பண்ணேன், முன்கூட்டியே நீ எனக்கு சொல்லியிருக்கூடாதா என்னால் என்ன பிரச்சனைன்னு, அப்படி நான் இது பண்ணால் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன, அவங்க மட்டுமா இதுவை பிடுங்கி அதில் நடுறேன் அப்படின்னு சொல்கிறதுன்னா, ஆமாம் நான் அவர் தான் சொன்னேன், இங்கே பிடுங்கு நட்டது அங்கே போய் வளர்ந்துடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் டூ மச் இல்லைங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப மோசம். அவன் சிரிச்சிட்டாங்கன்றத விட மோசம். இங்கேருந்து களையை பிடிங்கி அங்கே நட்டேன், ஆமாம் இங்கே பிடுங்கி அங்கே நட்டது அங்கே வளர்ந்துடுச்சு, டப்புக்கு டப்பா வாய் வச்சு பிழைக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. அவங்க இது முத்து சிரித்ததை விட மோசம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.